ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு 4 டேஸாக வீடியோஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னா நான் வெளியில் டூர் போயிட்டேன். பாண்டிச்சேரி போயாச்சு. அங்கே ஒரு 3 டேஸ் இருந்துட்டு நேற்று நைட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து என்னோடய சகோதரிகள் எல்லாருமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அக்கா எங்கே போயிட்டீங்க, ஏன் வீடியோஸ் கொடுக்கல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால தான் ஷார்ட்ஸ் வீடியோவாக ஒன்று நான் கொடுத்துருந்தேன். அதனால தான் நான் வீடியோ கொடுக்கல. ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அக்கா எப்போ உங்கள் வீடியோ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், உங்கள் பழைய வீடியோஸை பார்த்துட்டே இருக்கோம்க்கா, வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய அந்த காணாமன்னு தேடுற அந்த எதிர்பார்ப்புக்கும் ரொம்ப 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 நன்றி. இனிமேல் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டுக்கு அதிக பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய இந்த அழகான பொருள் நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து greymood.in அப்படிங்கிற ஐடியிலேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன அப்படின்னா மாடு உருளி. ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு வீட்டுக்கே ஃபுல்லாக ஒரு நேர்மறை ஆற்றலை ஃபுல்லாக பரவ செய்யுது இந்த மாடு உருளி. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு தெய்வீகம். நான் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பொருளாக நான் வெளியில் எடுக்கிறேன். நம்ம வழிபாடுலேயே பசுமாடு வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனாலேயே எனக்கு இந்த மாடு உருளி வாங்கி வைக்கணும் ரொம்ப நாள் ஒரு ஆசை. பசுவும் கண்ணும் சேர்ந்தது மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாடு உருளியை இப்போ நாம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கண்டு ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பசுமாடை ஓப்பன் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கலாம். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருக்குதுங்க. அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே வீடு ஃபுல்லாகவே பரவுது. நான் அப்படியே வீடியோஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பேக்கிங் ரொம்ப டைட்டாக கட்டியிருந்தாங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஒன்று ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த பசுமாடு காது இருக்குதுல்ல, அது கொஞ்சம் அப்படியே உதிர்ந்துருச்சு. அப்படியே அந்த டிசைன்ஸ் தெரியவே இல்லை. ஓப்பன் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. அடாடா, அந்த மாதிரி காது அப்படியே நொறுங்கிருச்சு அப்படின்னு. இது எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இது என்ன மெட்டீரியல், சிமெண்ட்டில் தான் செஞ்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே நொறுங்கிருச்சு. இது எதில் அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா, எனக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குதுல்ல, அதில் தான் எனக்கு வந்தது. ஒரு வேளை எங்கேயாவது எடுத்து வைக்கல கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கலாம். பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். எடுக்கும் போதே அப்படியே துகள் துகளாக கொட்ட ஆரம்பிச்சிது. சரி ஓகே, எங்கேயோ லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த உருளியை எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப வெயிட் இந்த உருளி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்குது. நல்ல சிமெண்ட்டில் ஹெவியாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் எடுத்து வச்சுட்டு இந்த பசுவையும் கண்டையும் நான் வச்சுக்கிறேன். பசுமாட்டுக்கே ரொம்ப அழகானது அதோட கொம்பும் காதும் தான் இல்லையா. அந்த காது ஒன்று அப்படியே லைட்டாக டேமேஜ் ஆனதுனால ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் இதை நம்ம ரொம்ப அழகாக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த காதில் க்ளே வச்சோம் அப்படின்னா கரெக்டாகிடும், க்ளே வச்சு பெயிண்ட் பண்ணால் கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணினேன். திருப்பி நம்ம ரிட்டன் கொடுத்தா அது எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. இன்னொன்று இது எங்கே டேமேஜ் ஆச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியலை இல்லையா. சரி ஓகே, நம்மளே இதை அழகாக ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒயிட் சிமெண்ட் இருக்குதுல்ல, அந்த ஒயிட் சிமெண்ட்டை நல்லா கட்டியாக கலக்கி தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலக்கி எடுத்துக்கிட்டேன். அந்த காதுக்கிட்ட ஃபஸ்ட்டு தண்ணி தொட்டி வச்சுட்டு நல்லா அந்த கட்டியாக கலக்கின அந்த ஒயிட் சிமெண்ட்டை அப்படியே காது மாதிரியே நான் டிசைன் பண்ணி அதில் லைட்டாக பூசி விட்டுட்டேன்.
அப்படியே வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தேன். நல்லா காஞ்சிருச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நான் ஏன் அந்த வீடியோ எடுக்கலை அப்படின்னா, அது எப்படி தெரியுமோ, அதாவது அது கரெக்டாக இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு நினச்சி தான் நான் எடுக்கலை. ஒருவேளை வந்து அது நல்லா இல்லைன்னா கூட என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு பல யோசனையில் அதை எடுக்கலை. இன்னொன்று நேற்று வந்தோடனே எனக்கும் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. சரி செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக செஞ்சு வச்சேன். இப்போ பாருங்கள் அதோட காது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒயிட் சிமெண்ட்டில் செஞ்சு வச்சுட்டு இப்போ அதுக்கு மேட்சாக நம்ம பெயிண்ட் பண்ணணும் இல்லையா, இதுக்கு எந்த பெயிண்ட் அடித்தாலும் வந்துமே கரெக்டாக வராது. காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட்டும் லைட்டாக எல்லோ கலர் பெயிண்ட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடித்து பார்த்தேன். கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த பசுமாட்டுக்கு காது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நான் நினச்சி கூட பார்க்கல இந்தளவுக்கு ரொம்ப அழகாக தத்ரூபமாக வரும் அப்படின்ட்டு. உண்மையாலுமே அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்படியே மகாலட்சுமி தாயாரே வந்து அப்படியே வந்து அவதாரம் எடுத்து வீட்டில் வந்து உட்கார்ந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அனைத்து தெய்வங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பசுமாட்டில் தான் வந்து வசிப்பதாக சொல்லுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் இந்த பசுமாடு வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தெய்வீகமானது. இந்த பசுமாடு இருக்கும் இடத்துல வந்து லட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. தொழுவத்தில் பசுமாடுவை நாள் முழுவதும் நாம் பார்த்தோம் அப்படின்னாவே பிரம்மகத்தி தோஷமே வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அற்புதமான இந்த மாடு உருளியை நம்ம அழகாக இப்போ அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ மாடு உருளியை வைக்கிறதுக்காக கீழே ஒரு மேட் போட்டிருக்கேன், புல் மேட்டு. அது என்ன நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, அக்கா அந்த ரவுண்டு மேட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஸ்கொயர் மேட் வாங்கி அதை வந்து ரவுண்டாக டிசைன் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருளியை வச்சுட்டு அதில் அழகாக வந்து மாடு வச்சுட்டு தாய் பசு கண்டு வச்சு அதில் அவங்களுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் உருளி நிறைய தண்ணி ஊற்றி அதில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு ரொம்ப தெய்வீக மனமாக இருக்கும், தெய்வ சக்தியை ஈர்த்து கொடுக்கும். அப்படி பச்சை கற்பூரத்தையும் போட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ரோஸ் பூவு செவ்வந்தி பூவெல்லாம் வந்து போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன். வருடம் முழுவதும் நாம் வந்து கஷ்டப்படுவோம். ஆனால் கஷ்டப்பட்டும் பலன் இல்லாமல் நம்ம வீட்டில் பணமே தங்காது. அப்படி பணமே தங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கண் திஷ்டி தான். இந்த கண் திஷ்டியை நாம் போக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து பணம் தங்க ஆரம்பிக்கும். அந்த கண் திஷ்டியை போக்கக்கூடியதாக இந்த அழகான உருளிகள். இது வந்து விதவிதமாக வந்து அந்த greymood.in அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நிறைய கிடைக்கிது. உங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாடு உருளி ரொம்ப நாள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலே இருந்துகிட்டே இருந்தேன். வாங்கிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ அழகாக வந்து நடுவில் அப்படியே வந்து தீபம் ஏற்றிக்கிறேன். இந்த உருளியை நாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வாசல் படியில் வைக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வர்றவங்க இதை பார்த்தாங்க அப்படின்னாவே நம்ம வீட்டுக்குள்ளே கண்திஷ்டிங்கிறது வராது. அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது மோசமாக அவங்க நினச்சிட்டு வந்தால் கூட நம்மளை வந்து அது பாதிக்காது. இன்னொன்று நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியில் போகும்போது அவங்க இந்த உருளையை பார்த்தாங்க எல்லாமே காணாமல் போயிடும். லட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நம்மளுக்கு நிறைவாக கிடைக்கும். இவ்வளவு அழகான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய இந்த மாடு கண்டு இருக்கக்கூடிய இந்த உருளியை நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து greymood.in அப்படிங்கிற ஐடியிலேருந்து தான் நான் இந்த மாடு உருளியை நான் வந்து வாங்கினேன். இதோட ரேட்டு என்னங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாடு உருளியோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2610 ரூபா. நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன். அதோட ஷிப்பிங் சார்ஜ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 90 ரூபா போட்டிருக்காங்க. டேக்ஸ் வந்து 398 ரூபா போட்டிருக்காங்க. மொத்தம் இந்த மாடு உருளியோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2700 ரூபா. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸை வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக பரவ செய்யுது. பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு தெய்வீகம். லட்சுமி தாயாரே நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய இந்த கோமாதா உருளி வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைத்து கண் திருஷ்டிகளையும் போக்கி லட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய இந்த பசுங்கண்ணு இருக்கக்கூடிய இந்த கோமாதா உருளியை ஒவ்வொரு நாளும் விதவிதமாக நான் அலங்காரம் பண்ணி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படியே வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெய்வீகம் அப்படியே நிறைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அப்படி ஒரு ஃபீல் ஏற்படுதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.